வசனத்தை தேவன் அவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் இஸ்ரவேலுக்கு கொடுக்க, இஸ்ரவேல் சொல்றான் இது அந்நிய காரியமாய் நினைத்து விட்டான். இதெல்லாம் நமக்கு இல்லை, இது எனக்கு வேண்டாம்னு நினைச்சிட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேருடைய வீட்டில, எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த வேதம் அந்நிய காரியமா இருக்கிறது. ஞானசானம் எடுத்து விட்டு ஏதோ ஒரு கனகராஜ் என்ற பேரை ஏதோ ஒரு ஜோசப் மாற்றதுனால நான் ஆண்டோடைய பிள்ளை கிடையாது. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னா அடுத்தபடியா இந்த வேதத்தை வாசித்து இந்த வேதத்தினுடைய காரியங்களை, மகத்துவங்களை என் வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், வேதத்தை வாசிக்காதவன் மதத்தை பறைசாற்றுகிறான், வேதத்தை வாசித்தவன் மனதை சுத்தப்படுத்துகிறான். நீங்கள் மதத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற கூட்டமா, மனதை சுத்தப்படுத்த வந்திருக்கிற கூட்டமா? அல்லேலூயா. இன்றைக்கு நான் மனதை சுத்தப்படுத்த வேண்டும். வேதம் என் மனதை சுத்தப்படுத்துவதற்காக. வேதத்துல மதம் கிடையாது. அல்லேலூயா. வேதத்துல மனம் சார்ந்த காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியா வேதத்தை எழுதி கொடுத்து ஒரு மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும் என்ற அழகான ஒரு கட்டமைப்பை இந்த வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை அந்நிய காரியமாய், இது நமக்கு கிடையாது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில வேதாகமம் இருக்கிறது, எத்தனை பேருடைய கையில வேதாகமம் இருக்கிறது.